7th Max 3rd term Chapter 3 Algebra Exercise 3.3ல first sum பார்க்கலாம். Using identity find the value of identity யூஸ் பண்ணி இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.9 the whole square. இதை என்ன மெத்தட் எப்படி எழுதலாம்னா 5 minus 0.1 the whole squareன்னு எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே a வந்து என்னதுன்னா 5 and b is equal to 0.1 சரிங்களா. இப்போ a minus b the whole square identity யூஸ் பண்ண போகிறோம். a square minus 2ab plus b square we have. அப்போ இது வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா 5 minus 0.1 the whole square. a squareனா என்னது 5 square minus 2 into ஏக்கு பதில் 5 into 0.1 plus b squareனா 0.1 the whole square சரிங்களா. இப்போ 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 இன்ட்டு 0.1 வந்து என்னதுன்னா 1 10 இன்ட்டு 0.1 வந்து 10 இன்ட்டு 0.1 போடுறோம். அப்போ இங்கே என்ன வரும் 1 வரும். 1 பிளேஸ் தள்ளி 0 வச்சா ஒரு நம்பர் 1 வரும். ப்ளஸ் 0.1 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணால் 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.01 அப்போ இங்கே 0.1 இந்த 0 நினச்சிங்கன்னா பாயிண்ட் இருக்கிறதுக்காக தெரியறதுக்காக சேர்க்குறோம். அப்போ இது என்ன வேணும் 25ல் 1 போனால் 24 ப்ளஸ் 0.1னா 24.01. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100.1 the whole square. இப்போ நம்ம 100.1 the whole square நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 100 ப்ளஸ் 0.1 the whole square. இது என்ன மெத்தடில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே a வேல்யூ வந்து 100 b வேல்யூ வந்து 0.1. இப்போ a plus b the whole square ஃபார்முலா என்னதுன்னா a square plus 2ab plus b square. a square வேல்யூ வந்து 100 plus b வேல்யூ 0.1 the whole square. a square வந்து 100 square ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதில் 100 போட்டுக்கிறோம் இன்ட்டு பிக்கு பதில் 0.1 ப்ளஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. 100னா இங்கே 10,000 ப்ளஸ் 2 இன்ட்டு 100 200 இன்ட்டு 0.1 200 இன்ட்டு 0.1னா நம்மளுக்கு 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கும். அப்போது 20 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 0.1 0.01. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா 10,020.01. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வருது சரிங்களா. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.9 இன்ட்டு 2.1. இதை என்ன எப்படி எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம்னா 1.9 வந்து 2 மைனஸ் 0.1 இன்ட்டு 1.9 வந்து சரி 1.9 வந்து 2 மைனஸ் 0.1 எழுதுகிறோம். 2.1 வந்து 2 ப்ளஸ் 0.1 எழுதுகிறோம். இது வந்து a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. சப்ஸ்டியூட்டிங் ஏயுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 100 சரி ஏயுடைய வேல்யூ வந்து 2 இருக்குது. பியுடைய வேல்யூ வந்து 0.1 இருக்குது. இது என்ன ஐடென்டிட்டினா a பை மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி சி கோட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதில் 2 மைனஸ் பிக்கு பதில் 0.1 இன்ட்டு 2 ப்ளஸ் 0.1 a ஸ்கொயருக்கு பதில் நம்ம 2 ஸ்கொயர் போட்டுக்கிறோம் மைனஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர். அப்போது 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 மைனஸ் இங்கே 2 மைனஸ் இங்கே வந்து என்ன வரும் 1.9 இன்ட்டு 2.1 மைனஸ் 0.1 இன்ட்டு 0.1 0.01 0.1 இன்ட்டு 0.1 வந்து 0.01 வரும். அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்னன்னா 3.99 வரும். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.